ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். இப்போ தான் கொஞ்சம் முன்னாடி எபிசோடு பார்த்தேன். அதாவது ரொம்ப எதிர்பார்த்துட்டே இருந்தோம். எப்படியுமே ஒரு 4 நாள் இருக்கும். தொடர்ந்து எப்படி என்ன ஆக போதோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டும் இருந்தோம். நல்லபடியாக வந்து நம்ம விஜய் வந்து காவேரியை வந்து மீட் பண்ணிட்டாங்க. மீட் பண்ணி நான் யாருன்னு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எமோஷ்னலாக கேட்குறாங்க. ஆனால் சாரதாம்மா என்னென்னா, காவேரிக்கு வந்து பழசெல்லாம் ஞாபகம் இல்லைல்ல, அப்புறம் வந்து சொன்னால் ஏதாவது பண்ணிடணும், டாக்டர் வேறு சொல்லியிருக்காங்க. அதனால் எதுவும் அதிர்ச்சியான விஷயங்கள் எதுவுமே வந்து சொல்லக்கூடாதுங்கிறதுனால விஜய் வந்து சொல்லிடுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்துக்கிட்டு இருந்தாங்க. பயந்துக்கிட்டு என்ன தம்பி, உங்களுக்கு என்ன வேணும், எதாக இருந்தாலும் ஸ்கூலில் போய் பேசிக்கோங்க, இது வந்து அம்மாவோட அப்பா தான், நீ எதுவும் சொல்லாதம்மான்னு நம்ம காவேரி கூட சொல்கிறாங்க. ஆனால் விஜய் வந்து என்ன சொல்கிறாங்க, அப்படியே பார்த்துக்கிட்டே நிற்கிறாங்க. ரொம்ப பாவமாக இருந்தது விஜயை பார்க்குறதுக்கு. ஏன்னா சுவாமி வந்து இந்த எமோஷ்னலாக அவ்வளோ ஒரு ஆக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லலாம். அவர் நடிப்புக்கு வந்து யாருமே இனி கிடையாது. ஏன்னா அந்தளவுக்கு நடிக்கிறாரு. அப்புறம் சாரதாம் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. இந்த ஒரு நாளுக்காக தானே தம்பி நாங்கள்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க நம்ம விஜயை போ சொல்லிட்டு. அப்புறம் விஜயுமே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கார். நம்ம ரொம்ப நாள் கழிச்சு நம்ம காவேரியை பார்க்க வந்திருக்கோமே, அத்தை ஏன் அப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து கவலைப்பட்டுட்டு இருக்கையில் நம்ம சாரதாம்மா வந்து கடைக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. கிளம்பிட்டு விஜய்கிட்ட போயிட்டு எல்லாம் உண்மையை சொல்கிறாங்க. நான் வந்து தம்பி என்னை மன்னிச்சிருங்க, அவங்கள வந்து நான் தப்பாக பேசிட்டேன், என்னை வந்து அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருந்தது, காவேரி வந்து பழசெல்லாம் மறந்துட்டா அப்படிங்கும்போது அவளோட ஹெல்த்து இஷ்யூனால தான் நான் வந்து உங்கள்கிட்ட அப்படி நடந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரதாம்மாவும் சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு விஜயும் பேசுகிறாரு. இவ்வளோ நாள் வந்து நம்மளோட சுற்றி இருக்கிறவங்க வந்து நம்மளை ஏமாற்றிருக்காங்க, அது கூட நமக்கு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இப்போ அவங்க பாட்டியும் தாத்தா வந்து அப்படி சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னதான் இருந்தாலுமே எனக்கு தெரிஞ்சு சித்தப்பா வந்து இடையில வந்து இப்படி வெளிநாட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைய வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது சாரதாம்மாவுக்குமே ரொம்ப அதே நம்பியிருப்பாங்க ஓரளவு. இப்படி தான் இருக்குமோ, ஒரு வேளை அவங்க நம்மளை விட்டுட்டு ரொம்ப தூரம் போயிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் சாரதாம்மாவுக்கு தோணுச்சு. அப்படி தான் நினச்சிக்கிட்டும் இருந்தாங்க. இப்போ காவேரியோட ஹெல்த் இஷ்யூனால தான் அவங்க வந்து எதுவுமே வந்து அதிகமாக சொல்ல வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி மறைச்சி வச்சுருந்தாங்க நம்ம காவேரிக்கு. இதுதான் ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. உண்மையிலே மாமியார் மாப்பிள்ளைன்னு சொல்லி சாரதாம்மா கூப்பிடும்போது அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு. மாமியார் மருமகன் பாண்டிங் வந்து எப்போவுமே சூப்பர் தான். சாரதாம்மா ஆனாலும் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு எல்லாருமே கேட்டிருந்தீங்க. நிச்சயமாக சாரதாம்மா சேர்த்து வைப்பாங்க, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது, உங்களுக்கும் இருக்கணும் அதேமாரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வேலைக்கு கிளம்பிட்டேன். நீங்களும் எபிசோட் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நிச்சயமாக நானே என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டை கொடுக்குறேன். என்னோடய எடிட்ஸு அக்கம்கில் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் பார்க்குறதுக்காக. இதேமாரி அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க.